அதாவது அமைச்சர் வேற ஒரே நாள்ல அந்த கமிட்டி ஒரு உதாரணத்துக்கு சென்னையில் ஒரு காலேஜில் போய் பார்க்குது. காமாட்சி நாயுடு ஒரு ப்ரொஃபஸர் அங்கே இருக்கார். இன்னொரு கமிட்டி வந்து வேலூரில் அதே டைமில் செக் பண்ணுது. அங்கேயும் ஒரு இதே காமாட்சி நாயுடு அங்கேயும் இருக்கார். ஒழுக்கமான ஐயா, ஒழுக்கமான காமாட்சி. சரியா? விட தெரியல. அதனால யூனிவர்சிட்டிஸ் வந்து இது எல்லாம் பண்றது வந்து ஐயா ஏன்னா மஸ்துக்கு சொல்லணும். திருக்குறள், சிலப்பதிகாரம் படிச்சீங்களா? நான் சிலப்பதிகாரம் எழுதியது சீத்தல தாத்தனார். சிலப்பதிகாரத்தை பெரியார் என்ன சொன்னார்? பெரியார் என்ன சொன்னார்? என்ன சொன்னார்? நான் கேட்கல. பெரியார் சொன்னார். போன போட்டு கொடுப்பா. கேக்குறீங்களா? ஃபோன் போட்டு தரேன். போன்ல பேசுனது இருக்கா? இருக்கு, நம்ம கிட்ட ஏஐ இருக்கு. பெரியாரே பேசுவார் உங்க கிட்ட. என்ன ஏஐ மானத்தை வாங்குறீங்கன்னு சொல்லுவாரு. இல்ல இல்ல, இப்போ ஒரு ரெக்கார்டு கொடுக்குறது தெரியுமா? ஊர்ல போய் ஒரு பாய் பாவம். அந்த ரெக்கார்டு தானே சார்? இதாங்க முதலமைச்சர் பேசுறாரு. ஐயா ஊர்ல ஏதோ ஏமாத்துறாங்கன்னா இப்படிமா அந்த மனுஷர் சாப்பிட்டீங்களா? என்ன முதலமைச்சர் திமுக அரசு போச்சுன்னா இனிமே எந்த அரசு இந்த தமிழ்நாட்டில் வந்து ஆண்டாலும் நாடு நாசமா போயிடும். ஆமா, ஏற்கனவே நாசமாக்கி விட்டோம். எவன் வந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. பாத்துக்க, சோத்துல மண்ணை கரத்தா. ஆமா ஆமா. கேக்குறாருல, பதில சொல்லு. சுத்தமான ஒரு தமிழனை இப்படி தெலுங்காக மாற்றிய பெருமை உங்களையே சாரும். எங்கும் தெலுங்கு, எங்கும் தெலுங்கு, எங்கும் தெலுங்கு, எதிலும் தெலுங்கு, தமிழெல்லாம் ஒதுங்கு. அருமையான வசனம், யூஸ் பண்ணிக்கங்க. எங்களை பார்த்து முட்டாள்கள் மத்தியில நான் உட்காந்து பேசினா எப்படிடா பேச முடியும்? மனுஷனா இருந்தா நீதான். சரி, முட்டாளு விளக்கம் சொல்லுங்க. முட்டாளுக்கு என்னைய பார்த்தா தெரியலையா? உன்னை பார்த்தாலே தெரியும். ஒழுக்கத்துக்கு சொன்னார்ல, ஒழுக்கம் சொன்னாரு. முட்டாளுக்கு விளக்கம் தெரியும். முட்டாளுக்கு நீதான் எடுத்துக்காட்டு. என்னைய பார்த்தா தெரியலையா? படிச்சு அதான் உங்க கவர்மெண்ட்ல ஒரு ப்ரொஃபஸர் 10 காலேஜில் வேலை செய்யற மாதிரி கணக்கு. ஒரு ப்ரொஃபஸர் 12 காலேஜில் வேலை செய்யற மாதிரி. எப்படி இப்படி வித்தியாசமா ஒழுக்கமா இருக்கு? நாங்க பண்ணலங்க. தனியார் இன்ஜினியரிங் காலேஜ் வந்து ஏஐசிடியை ஏமாத்துறதுக்கு அந்த மாதிரி பண்ணணும். ஐயா, அண்ணா யூனிவர்சிட்டி போய் வந்து செக் பண்றாங்க. அதான் அண்ணா யூனிவர்சிட்டி தான். அண்ணா யூனிவர்சிட்டி யாரு? அது கவர்மெண்ட் தான். அந்த கவர்மெண்ட் ஏன் அங்க போச்சு? அங்க போய் செக் பண்ணது இல்ல. இங்க பாரு, இங்க பாரு, காலேஜினுடைய ரெகுலரேஷன் தெரியாம பேசுறாங்க. இங்க பாரு, அதாவது அமைச்சர் வேற ஒரே நாள்ல அந்த கமிட்டி ஒரு உதாரணத்துக்கு சென்னையில் ஒரு காலேஜில் போய் பார்க்குது. காமாட்சி நாயுடு ஒரு ப்ரொஃபஸர் அங்கே இருக்கார். இன்னொரு கமிட்டி வந்து வேலூரில் அதே டைமில் செக் பண்ணுது. அங்கேயும் ஒரு இதே காமாட்சி நாயுடு அங்கேயும் இருக்கார். ஒழுக்கமான ஐயா, ஒழுக்கமான காமாட்சி ஐயா. இப்போ இது காமாட்சி மேலே தப்பா, அந்த ஒழுக்கத்தோடு இருக்கிற அண்ணா யூனிவர்சிட்டி மேலே தப்பா? அண்ணா யூனிவர்சிட்டி மேல தப்பு இல்ல, அந்த இன்ஜினியரிங் இல்ல, அந்த இன்ஜினியரிங் காலேஜ் அவன் திருடுவாயா? திருடுக்கு துணை போனியா நீ? துணத்துக்கு திருடு போனாக்கா அவனுக்கு ஏதாவது கை விட்டு கொடுத்துருப்பான். இவன் சர்டிஃபிகேட் காப்பி கொடுத்துருப்பான். அங்க பாருங்க, என்னுடைய இப்ப நான் வந்து எந்த கல்லூரிக்கும் போகல. ஒழுக்கப்படி இது தப்பா? இங்க பாருங்க, ஒரு கல்லூரிக்கு அவன் வந்து சம்பளம் எங்க வாங்குறான், எங்க அவனுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்கோ அந்த கல்லூரியில தான் இருக்கணும். இவன் பலவற்றையில தேடி பல கல்லூரிக்கு போனான்னா அதெல்லாம் பாக்குறதுக்கு தானே அண்ணா யூனிவர்சிட்டி. அண்ணா யூனிவர்சிட்டி அதை கண்டுபிடிச்சது யார்? நீங்களா கண்டுபிடிச்சீங்க? அண்ணா யூனிவர்சிட்டி தானே கண்டுபிடிச்சு. அப்புறம் ஒரு தனியார் இயக்கம் கண்டுபிடிச்சு திருட்டு தானே நடக்குது. தனியார்லாம் கண்டுபிடிக்கலாம், அண்ணா யூனிவர்சிட்டி இங்க பாரு, இந்த வேலையே அண்ணா யூனிவர்சிட்டி ஒன்லி ஃபார் அஃபிலியேட்டட் காலேஜஸ் தான். அது பூரா எங்கள்கிட்ட அனுமதி வாங்கி காலேஜ் நடத்துறாங்க. அதை பார்க்க வேண்டிய வேலை அண்ணா யூனிவர்சிட்டி வேலை இல்ல, அது ஏஐசிடி தான் பார்க்கணும். ஏஐசிடி தான் அந்த கண்ட்ரோல் பூரா ஏஐசிடிக்கு தான் இருக்கு. ஒன்றிய அரசு இருக்கு. ஒன்றிய அரசு தான் அதை ரெகுலேட் பண்ண. அவன் தான் பெர்மிஷன் கொடுக்குறான், அவன் தான் லைசன்ஸ் கொடுக்குறான். ஆமாங்க, நாங்க சிலபஸ்க்கு மட்டும் தாங்க நாங்க பெர்மிஷன். புரிஞ்சுக்கோங்க.
அண்ணா யூனிவர்சிட்டி தாங்க அதை செக்கிங் அந்த ஏதோ ஒரு கமிட்டி பேருங்க ஏங்க அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் அவங்க எல்லாம் அஃபிலியேட்டட் காலேஜ்ங்க இங்க இருந்து தாங்க போய் வந்து செக் பண்றாங்க. சரி ஐயா, அந்த பொறியியல் கல்லூரிலாம் யார் கண்ட்ரோல்ல வருது? யார் கண்ட்ரோல்? நல்லா தெளிவா சொல்லுங்க. கடவுள் கண்ட்ரோல்ல வருது. இங்க பாரு, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. அண்ணா யூனிவர்சிட்டி கட்டுப்பாட்டு கீழ தான் இயங்குது. திரும்ப திரும்ப அண்ணா யூனிவர்சிட்டியுடைய கட்டுப்பாட்டு கீழ இல்ல. அண்ணா யூனிவர்சிட்டில அவங்க அஃபிலியேட்டட் ஆயிருக்காங்க, அவ்வளவுதான். இணைக்கப்பட்டிருக்கு. அப்புறம் இணைக்கப்பட்டா அதானே? இணைக்கப்பட்டிருந்தா முழுசா நம்ம கண்ட்ரோல் கிடையாது. அவனே பாத்துப்பானே. இங்க பாரு, இங்க பாரு. அட்டானமஸ் இருந்தா தனியா பாத்துக்க போறாயா? உங்களுடைய கண்ட்ரோல்ல தான் உங்க என்கிட்ட இந்த கல்வியை பத்தி என்கிட்ட கேட்காதீங்க. நான் சொல்றத கேளுங்க. நான் சொல்றத கேளுங்க. எனக்கு அதுல நான் அதுல அத்துப்படி. நான் அதை பத்தி நான் சொல்றத புரிஞ்சுக்கிற அளவுக்கு உங்களுக்கு தன்மை இல்லைன்னா போங்க சும்மா. அப்புறம் யூனிவர்சிட்டியா வச்சு நடத்தினவன் என்கிட்ட வந்து கேட்கிற. நீ எப்படி ஃபிட் பாக்கெட் அடிக்கிறது, எப்படி உண்டியை உடைக்கிறது, எப்படி கமிஷன் அடிக்கிறது, எப்படி களவாடுறது, எப்படி ராபரி, பேங்க் ராபரி, அப்படிலாம் சோவரேதி குதிக்கிறது, அது எப்படியா குதிக்கிறது, அதெல்லாம் அவங்கள்ட்ட கேளு. அவர்தான் நம்ம திரு ஏர்போர்ட் ஆக்ட கேளு. கல்வியை பத்தி கேட்காத, கல்வியை பத்தி என்கிட்ட கேளு. நான் சொல்றேன், நான் கேட்காதுன்னு சொல்லல. கல்வி சம்பந்தமான கேள்வி நான் கேளு. நான் சொல்றதுதான் உண்மை, அதுதான் நேர்மை. அதை தவிர வேற ஒண்ணும் இல்ல. ஒரு புக்கு கொடுத்து ஒரு 10 திருக்குறளை சொல்லுங்க. ஆமா, சரியா? ஆனா விட தெரியல. அதனால யூனிவர்சிட்டிஸ் இது எல்லாம் பண்றது சரிங்க ஐயா, 10 திருக்குறள் சொல்லுங்க. ஏன்னா மஸ்துக்கு சொல்லணும். திருக்குறள், சிலப்பதிகாரம் படிச்சீங்களா? நான் சிலப்பதிகாரம் எழுதியது சீத்தல தாத்தனார். சீத்தல தாத்தனார் இல்லையா? உங்க சிலபஸ்ல மாத்திருப்பாங்க. அதான் நான் பால்காரர். பால்காரர் எங்க வீட்டுக்கு பால் ஊத்துறாருல, அவர் தான் எழுதினாரு. இளங்கோவடிகள் எழுதின சிலப்பதிகாரம் தெரியல. ஆமா, காவியத்தை 50 காப்பியங்கள் ஒரு காப்பியமாக இருக்கிற சிலப்பதிகாரத்தை எப்படி கேவலப்படுத்துறாங்க பத்திங்களா மத்தவங்க. ஆமா, இளங்கோவடிகள் எப்படி பிறந்தாரு, யாரு இளங்கோவடி கம்மா? ஏண்டா அது என்ன? அவர் ஒழுக்கத்தோட தான் பிறந்திருப்பாரு. ஒழுக்கத்தோடயா? அட நாய்களா, சொல்லுங்க, அவரையும் சொல்லுங்க. இந்த காப்பியத்தை எழுதின அந்த இளங்கோவடிகள் மேலே குற்றச்சாட்டு சொல்லுங்க. சொல்லுங்கய்யா, கேட்டுக்கிறேன். மாதவியுடைய மாதவியா? மாதவினா யாரு? யாரு? இளங்கோவடிகளுடைய தாயார். சரி, அவரு யாருடைய கணவர் யாரு? ஏன்ட்ட கேட்டான்னா கண்ணையுடைய கணவர் தான் அவருக்கு கணவர். ஐயா, திரும்ப அன்னாரிவாளையத்து பக்கம் வந்துடாதீங்க. அன்னாரிவாளையத்து பக்கத்துல வரலங்க. மாதவி ஏங்க, சரி விடுங்க. இது என்னத்துக்கு நீங்க? சிலப்பதிகாரத்தை பெரியார் என்ன சொன்னார்? பெரியார் என்ன சொன்னார்? என்ன சொன்னார்? நான் கேட்கல. பெரியார் சொன்னார். போனை போட்டு கொடுப்பா. கேக்குறீங்களா? போன் போட்டு தரேன். போன்ல பேசுனது இருக்கா? இருக்கு, நம்ம கிட்ட ஏஐ இருக்கு. பெரியாரே பேசுவார் உங்க கிட்ட. என்ன ஏஐ மானத்தை வாங்குறீங்கன்னு சொல்லுவாரு. இல்ல இல்ல, இப்போ ஒரு ரெக்கார்டு கொடுக்குறது தெரியுமா? ஊர்ல போய் ஒரு பாய் பாவம். அந்த ரெக்கார்டு தானே சார்? இந்தாங்க முதலமைச்சர் பேசுறாரு. ஐயா, ஊர்ல ஏதோ ஏமாத்துறாங்கன்னா இப்படியுமா? அந்த மனுஷர் சாப்பிட்டீங்களா? என்ன முதலமைச்சர் என்ன ஆச்சு? இல்ல, எங்கெல்லாம் பார்த்தா உங்களை கிறுக்கு பையன் மறுத்துருதான். அதுல சந்தேகமா? இந்த கொழுப்பு தானே இது. கொழுப்பா? கிறுக்கு பையனோட சந்தேகமானா கிறுக்கு மறுத்து. அதுக்குதான் கேக்குறாரு. சீமான் சீமான் லெமனை வச்சு கேக்குறாரு. கிறுக்கு போட்ட மான், அது அவர் மான் சார். ரொம்ப தேசிட்டாங்களோ ஐயா தலையில. சீமான் அவர் மான்ரா, மான் மாதிரி மாப்பிள்ள துள்ளி துள்ளி போறாரா? உண்மைக்கு உங்களெல்லாம் அவர கதை இருக்கு. துள்ளி துள்ளி போறது மான் தாங்க. லெமனை வச்சு தேய்க்கிறோம். ரப்பர் வச்சு தேய்க்காதீங்க, அந்த இதை வச்சு தேய்ங்க. யார்? திமுக காரங்களுக்கா? யார்? டேய், திமுக எந்த கொம்பனாலே அசைக்க இயலாதுடா. பாரு, நாங்க ஆட்சிக்கு வரணும்ங்கிறது மாடுல வச்சு மாநாடு போடுறாங்க. கொம்பு வச்ச முட்டலாம் இல்ல இல்ல, இவங்க எல்லாம் பச்சை மட்டை. இங்க பாரு, நீங்க பச்சை மட்டையா காஞ்ச மட்டையா? அது அவருடைய டயலாக். இவர் இரவல் வாங்க வேண்டாம். டயலாக் இரவல் வாங்கினா நீங்க கட்சியவே இரவல வாங்கிட்டீங்களே. 25 பேர் 10 ரூபாய் போட்டு ஆரம்பிச்ச கட்சி இன்னைக்கு யார் கண்ட்ரோல்ல இருக்கு? எங்க கண்ட்ரோல்ல இருக்கு? வெக்கம்லாம் சொல்லிக்கிறேன். என்னடா வெக்கம்? ஆர்எஸ் பாரதி கூட சொன்னாரு. என்ன வெக்கம்? மோலியார் கட்சியா இருந்தது, இன்னைக்கு காமாட்சி கட்சியா பாத்துட்டீங்களா? அதனால என்ன?
ஏங்க ஒவ்வொரு காலகட்டங்கள்ல எல்லாம் மருவி தாங்க வரும். ஏதோ ஒண்ணு கூடுகட்ட இப்ப நீங்க இருக்கீங்க, ஒரு நாளைக்கு உங்க பிள்ளை வருவாரு, உங்க பிள்ளைக்கு அப்புறம் உங்க பேர பிள்ளை வரும். இது அண்ணாதுரைக்கு புள்ள கலைஞரா? வரும். அண்ணாதுரைக்கு புள்ள கலைஞரா? எது அண்ணாதுரை புள்ள கலைஞர் இல்ல, அண்ணாதுரைய எல்லாம் இங்க பாருங்க. ஒரு அண்ணாதுரை வந்து கட்சி ஆரம்பிச்சாரு. கட்சி ஆரம்பிச்சதோட சரி, கட்சியை வளர்த்தது யாரு? யாரு? முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். அன்பு தம்பி வா, பதவி ஏற்கவா, ஆட்சி ஏற்கவா அப்படின்னு யார சொன்னாரு அண்ணாதுரை? யார சொன்னா சொல்லுங்க. எம்ஜிஆர் சொன்னாரு. ஐயா இப்படிலாம் பேசக்கூடாது. ஆள் இல்லன்னா இஷ்டத்துக்கு பேசுவீங்க. என்ன இஷ்டம்? என்ன இஷ்டம்? அண்ணா பத்தி என்ன சொன்னீங்க? என்ன சொன்னேன்? என்ன சொன்னா? ஒன்னும் சொல்லலப்பா. எனக்கு அண்ணா வந்து தெய்வம் மாதிரி. அட இப்பதான் தெய்வமே இல்ல, அப்புறம் தெய்வம் நீங்க மாதிரி வச்சா குடுமி எடுத்த மாதிரி. நான் சொன்னதை கவனிடா கழுத. மாதிரி கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? அது தெரியாது. உனக்கு தெரியுமா? திமுக தெரியுமா விசுவாசம்? விசுவாசத்துக்கு பேர் போனது தாண்டா எங்க கட்சி. அப்ப அண்ணாவின் பெயரும் எங்கே போனது? பல இடங்களில். ஏண்டா கழிப்பறை கட்டிடத்திலே இருக்கிறது. அண்ணா அறிவாலயம்னு அண்ணா பேர்லயே அறிவாலயம் வச்சிருக்கோம். முடிச்சு விட்டுருவாங்க சொல்லி. ஏண்டா நாங்க கட்சியினுடைய தலைமையுமே அண்ணா அறிவாலயம் தாண்டா. அது அடுத்த ஆப்பிள பேரை மாத்திடுவாங்க. அதெல்லாம் மாற்ற முடியாது. அதெல்லாம் ட்ரஸ்ட் ப்ராப்பர்ட்டி, யாராலும் மாற்ற முடியாது. அண்ணா அறிவாலயம் தான். லேபிள் நிறைய அச்சு வச்சிங்க போலுது அப்படியே. ஆமா, அது வேஸ்ட் ஆயிடுன்னு அதே வச்சு. எங்க அண்ணாவை பத்தி என்னங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும்? என்னைக்காவது அண்ணாவோட நல்லா படிச்சிருக்கோம். நாங்க எதிரா இருக்கவங்க கூட எல்லாம் படிச்சிருக்காங்க. நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. நான் ஒரு கூட நேரம் பேசினவன், பழகினவன். சரியா? அப்புறம் என்ன சொன்னாருன்னு கேக்குறீங்க? அவரோட சித்தாந்தத்துக்கு எதிராகிறீங்க. என்ன அவருடைய ஏங்க காலங்கள் மாறுதுங்க. 1900 கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு சொன்னாருன்றீங்க. ஆமா, இப்ப நாங்க அதை என்ன மீறிட்டோம்? கடமை கண்ணியம் கட்டுப்பாடு எங்க மீறிட்டோம்? கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டுக்கு நாங்க தான். கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டுக்கு நாங்க தான் அத்தாரிட்டியே. எல்லாத்துக்குமே நீங்க தான். அப்ப நாங்க எதுக்கு தான்? நீங்க எல்லாம் மாடு மேய்க்கத்தான். அதான் உங்க நண்பர் மாடு மேய்க்கிறாருல மதுரையில போய். மாடு மேய்க்கிறார், நீங்க எதை மேய்ப்பீங்க? நான் ஆடு மாடு மேய்க்க மாட்டோம், மனுஷனை மேய்க்கிறோம். மனுஷனை ஏமாத்த. எங்களை பார்த்தா ஐந்தறிவு சிவன் மாதிரி இருக்கா? உங்களுக்கு எங்கடா 5 அறிவு இருக்கு? 3 அறிவு 2 அறிவு தான் இருக்கு. 5 அறிவு இருந்தா எங்களை தேர்ந்தெடுப்பீங்களா? அப்படி சொல்லுங்க. அதுல வேற நீங்க 6 அறிவுன்றீங்க. என்னய்யா? 6 அறிவு எல்லாம் கிடையாது. 3 அறிவு உனக்கு. திமுக உனக்கு தான் 3 அறிவா இருக்கறதா எங்களை தேர்ந்தெடுக்கிறீங்க. நீங்கள் தமிழ்நாடு கிளம்பியாச்சு ஒரு ஊருக்கு. இந்த ரஜினி படத்துல எல்லா திட்டு பயிலும் ஒன்றா கூட்டுவா ஒரு அணியிலன்னுவாங்களா? அது என்ன பண்ணாது? இதை காலேஜ் கட்டுவார சிவாஜா. அந்த மாதிரி ஊரில் இருக்கிற ஐட்டங்கள்லாம் தூக்கி பண்ணி ஒரு அடியில் போகிறாங்களாம். ஓரே ஏமாத்தா கரும் எங்க நல்லதே வாயில வராதா? ஆமாங்க. ஐட்டம்னா என்ன? ஐட்டம்னா எண்ணிக்கை, பொருள். ஒரு டேபிள் மேலே எத்தனை ஐட்டமா இருக்குது? ஒரு 20 ஐட்டம் இருக்குது. கொஞ்சம் கோளாறு பிடிச்ச ஐட்டம் இருக்கு சார். ஐயா லுங்கி டான்ஸுக்கு போயிட்டார் பொழுது. ஐயா யாரை சொல்றான்னு தெரியுதா இல்லையா? அவர் என்ன வேணாலும் பேசுவார். அவர் வாயாச்சு, அவராச்சு. நீங்க பதில் பேசுறல மறந்து. அதுவும் இந்த திருபுவனம் விஷயம் வந்தது இல்ல, அதுக்கப்புறம் அந்த வீடியோ எடுத்து அவன் ரொட்டேஷன்ல விட்டான். எந்தது? மீசை மட்டும் கட் பண்ணி போட ஐயா. அந்த மீசை மட்டும், அந்த மூக்கு, அந்த மீசை மட்டும் கட் பண்ண. லுங்கி டான்ஸ் பாவண்டா. லுங்கி டான்ஸ் ஆடின மாப்பிள்ள ஆஸ்பத்திரியில் அட்மிட்டட் இன்னைக்கு ஈவினிங். யாரு? சொல்லுங்க. சுல்லானா? யாரையா சொல்றீங்க? சுல்லான்னா யாரு? தகவல் தெரியல. யாருன்னு சொல்லுங்க. பதறதா இல்லையா? பதில் பேச முடியல. அப்ப அப்படிப்பட்ட யார் இடக்குன்னு சொல்லுங்க. ரஜினியுடைய முன்னாள் மருமகன். சரி, இப்போ அவர் ஏன் வீட்டுல வர்றாரு? இப்போ அவர் ஆஸ்பத்திரி போனா என்ன? ரஜினி சரி, இப்போ போனா என்ன? போனா பணங்குது, ட்ரீட்மெண்ட், நல்லா ட்ரீட்மெண்ட் பார்த்து வர போறாங்க. வெளிநாட்டுக்கு போனா கூட போக போறாங்க. என்ன இப்போ பிரச்சனை? என்ன பிரச்சனை? யார் என்ன பிரச்சனை பத்தி சொன்னீங்க? என்ன சொன்னேன்? எதுக்கு சொன்னேன்? எதுக்கு சொன்னீங்க? லுங்கி டான்ஸுக்கு சொன்னீங்க. லுங்கி டான்ஸ் ஆடினாரு. அவர் தானே லுங்கி டான்ஸ் ஆடினாரு. ஏடே அவர் தானடா லுங்கி டான்ஸ் ஆடினது முத படத்துல. வேற யாரும் லுங்கி டான்ஸ் ஆடினா? அதுக்கு முன்னாடி ஒருத்தன் லுங்கி டான்ஸ் ஆடினாயா? அதுக்கு முன்னாடியா? அந்த கண்ணை எடுத்து காட்டுப்பா, மூஞ்சி பார்க்கட்டும். எந்த படம் லுங்கி டான்ஸ்? சுல்லான் தான் ஆடுனா. அந்த கண்ணை எடுத்து காட்டு, அவர் மூஞ்சி அவர் பார்த்துக்கிட்டோம். ஆமாம், சற்று ஏறக்குறைய மேலையும் அப்படித்தான் இருக்கிறது.
ஐயாவுக்கு விவரம் பத்தல சார் அந்த அளவுக்கு. சும்மா நடிக்கிறாரு. நான் சினிமா பார்த்தா இத்தனை தானே பேர் ஊரை ஏமாத்துற ஐயாவுக்கு இது கூடவா தெரியாது? நல்லா நடிக்கிறீங்க, நடிக்க போங்க சினிமாவுக்கு. தமிழ்நாட்டு மக்களை 3 அறிவு மக்கள் என்று கணித்து வைத்திருக்கிற காமாட்சிக்கு இது கூடவா தெரியாது? அது என்ன அறிவியா 3 அறிவுன்னு சொல்றாரு சாரு. 3 அறிவு என்ன அறிவு? திங்கணும், போகணும், ஓட்டு போட கையேந்தணும், ஓட்டு போடணும் சொன்னா கரெக்டா சொல்றாரு. அக்கா பிரிக்கிறாரு. ஒரு பதில் மறுத்து பேச முடியல. என்னதான் திமுக முன்னாடி போங்க. அவரு எப்ப எனக்கு வெக்கமா இருக்கு. உனக்கு வெக்கமா இருந்தா ஒரு ஆட்சி கயிறை போட்டுக்கோ. நான் ஏன் போடுறேன், நீங்க போட்டுக்கங்க. என்ன அண்ணா திமுக அரசு போச்சுன்னா இனிமே எந்த அரசு இந்த தமிழ்நாட்டுல வந்து ஆண்டாலும் நாடு நாசமா போயிடும். ஆமா, ஏற்கனவே நாசமாக்கி விட்டோம். எவன் வந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது பாத்துக்க. சோத்துல மண்ணை கரைச்சா. ஆமா ஆமா. சரி சொல்லுங்க, ஓரணிகள் தமிழ்நாடு. ஓரணிகள் தமிழ்நாடு அப்புறம் வேற எந்த அணிமே இருக்கக்கூடாதா? பாஜக, அதிமுக, நாங்க அதுக்கு பேர் வச்சிருக்கோம். நீங்க என்ன பேர் வைக்கணுமோ வச்சுக்கோ. இப்ப எடப்பாடி ஐயா போறாருல, அவர் என்ன புரியுது. மக்கள் மாட்டிக்கிட்டாங்க, வாங்க அவங்களை காப்பாத்துவோம். தமிழ்நாடு உங்ககிட்ட மாட்டிக்கிச்சு, வாங்க மீட்போம். இதுல என்ன உனக்கு? எனக்கு மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். ஓகே, பொய் வாக்குறுதிகள் கொடுத்து மக்களை ஏமாத்தி அப்ப தமிழகத்தை அபகரித்து விட்டார்கள். எனவே மீட்க போறோம். இத புரியுது அர்த்தம். நல்லா ஓரணியில் இருப்போம்னா இப்ப ஓரணியில யார்ப்பா போறாங்க? மக்கள் எல்லாம் ஓரணி. மக்கள் தான், மக்கள் எங்க அணியில இருக்காங்க, அதனால மக்கள் எல்லாம் ஓரணி. அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஓரணியில் தமிழ் விளக்கம் சரியா. இப்போ எப்பா வெஜிடேரியன் யாரும் ஒரு பக்கம் வாங்க, நான்வெஜ் யாரும் ஒரு பக்கம் வாங்க, அப்படிதானே பிரிக்கணும். ஓரணியில் மக்கள், தமிழக மக்கள் அனைவரும் ஓரணியில். கழிவறை எப்படி இருக்கும்? ஆண் கழிவறை, பெண் கழிவறை, இப்படித்தானே பிரிப்பாங்க. அதுக்காக இப்ப நீ எல்லாத்தையும் ஓரணினா புரியலையே எனக்கு. எல்லாமே ஒரே இதுல கொண்டு வந்துருவீங்க. ஆமா ஆமா, ஒரே கக்கூசுக்கு போறதுக்கு ஓரணியில கொண்டு வர்றாங்க. அறிவு கடத்தனமா பேசிட்டு இருக்கு. ஓரணியே பிரிக்கணும், ஆண்பால் பெண்பால் இப்படித்தான் பிரிக்கணும். நீங்க ஓரணினா புரியலையே எங்களுக்கு. ஓரணினா அதுதான். திருடுறவங்க ஒரு இதுல ஒரு கேஸ்ல போடுவாங்க, திருட்டு கேஸ்ல. என்ன கொலை பண்றது ஒரு கேஸ்ல போடுவாங்க. அப்படித்தானே பிரிக்கணும். இதுல பிரிச்சு சொல்லுங்க ஒரு அணிக்குள்ள என்னென்ன இருக்குன்ட்டு. முள்ள மாறிகள், முடிச்சவிக்கிகள், அப்படி இல்லாத. நாங்க இங்க பாரு, மீண்டும் ஆட்சிக்கு வர போறோமா இல்லையா அத பாரு. அம்மா பாயா நோயா என்ன போயா என்னையா சொல்றது? என்ன என்ன என்னையா என்ன விஷயம் சொல்லு, என்ன வேணும் உனக்கு? ఏం చెప్పు, ఏం కావాలా మీకు చెప్పురా கேக்குறாருல, பதில சொல்லு. சுத்தமான ஒரு தமிழனை இப்படி தெலுங்காக மாற்றிய பெருமை உங்களையே சாரும். எங்கும் தெலுங்கு, எங்கும் தெலுங்கு, எங்கும் தெலுங்கு, எதிலும் தெலுங்கு, தமிழெல்லாம் ஒதுங்கு. அருமையான வசனம், யூஸ் பண்ணிக்கிறீங்களா? அவர் கட்சிக்கு அவர் வச்சுக்கிறாரு. அவர் புரட்சி தமிழகம், புரட்சி தமிழகம். நீங்க எங்கும் தெலுங்கு, எதிலும் தெலுங்கு, தமிழெல்லாம் ஒதுங்கு. யூஸ் பண்ணிருவீங்கன்னு நினைக்கிறேன் டைலாக் சீக்கிரத்துல. முடியலப்பா. ஏண்டா அயோக்கியத்தனம் பண்றதுக்கு ஒரு அளவு இருக்குடா. இந்த அளவுக்கு நீ அயோக்கியத்தனமா கேள்வி கேட்பேன் நான் நினைக்கலடா, கனவுல கூட நினைக்கல. எந்த கேள்விதான் தெலுங்கு எதிரான கர்நாடகாவா இருப்பாரோ, எது கன்னடமா இருப்பாரோ? அவன் சுத்த தமிழன். அப்பா அப்பா இப்பயா சொன்னீங்க. சரி, சுத்த தமிழன் நீ, அப்ப அச தமிழன் யாரு? ஆமா, அது யாரியா? நாங்க தான். அப்ப சரி, என்ன எல்லாத்தையும் நீங்க ஒத்துக்கிறீங்க? கக்கூஸ் தமிழர்களா? கக்கூஸ் தானே அஸ்தமா இருக்கும். காவா தமிழர்கள், சாக்கடை தமிழர்கள், சாக்கடை தானே அஸ்தமா இருக்கும். தமிழ்னு வரும்போது மனசுக்கு சங்கடமா இருக்குல்ல சார்? பத்தியா, அப்போ கூட அதை விட்டு கொடுக்க முடியாது. இப்படிப்பட்டாலும் நாங்க இருக்கிறோம், நீங்க ஏன் இப்படி இருக்கிறீங்க? எங்களை பார்த்து 3 முட்டாள்கள் மத்தியில நான் உட்காந்து பேசினா எப்படிடா பேச முடியும்? மனுஷனா இருந்தா நீதான். சரி, முட்டாள் விளக்கம் சொல்லுங்க. முட்டாளுக்கு என்னைய பார்த்தா தெரியலையா? உன்னை பார்த்தாலே தெரியும். ஒழுக்கத்துக்கு சொன்னாரு, ஒழுக்கம்னு சொன்னாரு. இப்ப முட்டாளுக்கு முட்டாளுக்கு நீதான் எடுத்துக்காட்டு. வேற தெரியலையா? இது கூடவா தெரியல? பதில எல்லா வகையிலும் நீங்க பொருத்தமா இருக்கீங்க. ஆமா, இதுக்கு வேற விளக்கம் சொல்லு. நீதான்டா முட்டாளு, அடி முட்டாளு. ஒரு முட்டாளாக இருந்தால் இவ்வளவு நேரம் உங்கள்ட்ட கேள்வி கேட்டிருக்க முடியாது. ஆமா, நீ கேட்ட கேள்வி மக்கள் எல்லாம் ரொம்ப மக்களுக்கு ஒழுக்கம் நான் டெபினிஷன் சொல்லி கொடுத்துருக்கேன், முட்டாள் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஆமா, சொல்லுங்கய்யா. முட்டாள்லாம் வந்தா சொல்லுங்கய்யா சொல்லுங்கய்யான்னு கேட்கறதுல முட்டாள்தனமா, அதுதான் முட்டாள். வேற என்னதான் உங்ககிட்ட கேட்கறது? சரி, இப்ப நான் கரெக்டா ஒரு கேள்வி கேட்கிற பதில் சொல்லிடுறீங்களா? சொல்லக்கூடிய அளவு கேள்வியை கேட்கணும்டா. சொல்லுங்க, எங்களால செய்ய முடியும், சொல்ல முடியும் பதில். சொல்ல முடியாத அளவுக்கு கேள்வினா
ஒரு பேப்பர்ல எழுதி கேள்வி கொடுங்க. என்னத்தை போய் நான் கேட்டேன் வரிசையா. உங்களுக்கு தெரிஞ்சதை பதில் சொல்லுங்க, நாங்க கேள்வி மேட்ச் பண்ணி. வேணாம் கேட்கட்டும், அவன் எதை வேணாலும் கேட்கட்டும். எதை வேணாலும் கேட்கலாம். கேளு. திமுக சொன்னதெல்லாம் நிறைவேற்றி இருக்கா? எந்த முகத்தோடு மக்களை தேடி போறீங்க? ஒன்று அணியில ஓர் அணியில திரளுவோம், ஈரணியில திரளுவோம்னு. மக்களின் சேவையே மகேசன் சேவைன்னு பேரறிஞர் அண்ணா சொன்னதை சிறமேற்கொண்டு எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் அதைத்தான் நிறைவேற்றிட்டு இருக்காரு. பஜனை பண்ணுகிறீங்க. எங்க முதலமைச்சர் அந்த வழியில தான் நடக்கிறாரு, அந்த வழியில தான் சேவை செய்யறாரு. அப்ப புது ரோடு போட்டாலும் நடக்க மாட்டாரு. அண்ணா போட்ட ரோட்ல தான் நான் நடப்பேன். ஆமா, புது பாலத்துல நான் ஏற மாட்டேன். ஆமா ஆமா புது பாலம் தெரியும். ஓ அப்படியா ஐயா? புது பாலத்துல ஏறி போய் என்ன காருங்க ஆயிடும். ஐயா சார் இப்போ ரீசெண்டாக ட்ரெயினில் போனார்ல முதல்வர் ஒரு டைம் வேலூர் சைடுன்னு நினைக்கிறேன். அது இப்போ தான் தகவல் தெரிஞ்சிச்சு ஏன் ரோடு வேலை போகலை அப்படின்ட்டு. ரோடு அவ்வளவு லட்சணங்களா இருக்குதான் எல்லா இடங்கள்லையும். ஆமா, இப்போ இந்த ரோடு விரிவாக்கத்துக்கு போட்டு பாலங்கள்னு போட்டுக்கிறாங்க. தாங்காது இல்லை பாடி அந்த பள்ளத்துல ஏறி நம்மனா நம்ம எப்படி போகலாம் அதானையா? நீங்க மட்டும் சேஃபா போகணும். சொல்லுங்க. அது என்னன்னு தெரியாததுடா. ட்ரெயின்ல போனா தப்பா? அந்த காலத்துல முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் கார்ல போக மாட்டாரு, பஸ்ல போக மாட்டாரு, ட்ரெயின்ல தான் வருவார். எத்தனையோ முறை அண்ணாவையும் சரி இவரையும் சரி நாங்க ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷன்ல போய் வரவேற்பு கொடுத்து கூட்டிட்டு வந்த காலம் எல்லாம் உண்டுடா மதுரையில. இப்பதான் விமானம் வந்துருச்சு, எல்லாம் விமானத்துல மதுரைக்கு பறக்குறாங்க. அந்த காலத்துல இந்த பாண்டியன் எக்ஸ்பிரஸ் கூட பின்னாடி தான் வந்தது. அதுக்கு முன்னாடி முத்து நகர், அந்த நகர், இந்த நகர்னு சொல்லி அந்த ட்ரெயின்ல தான் வருவாங்க. அது அந்த செகண்ட் எங்க போறீங்க? இல்ல அதாவது ட்ரெயின்ல போறதுங்கிறது அமைச்சருக்கு என்ன செய்தி வெட்டியர்கள் இப்ப கிளம்பிட்டீங்கன்னு கேட்டேன். மக்களுக்கு சேவை செய்யத்தாண்டா தெருவா போ. 4 வருஷமா வீட்டுக்குள்ள இருக்கீங்க, திடீர்னு அப்புறம் கிளம்பிடுறீங்க. லாஸ்ட் ஒரு வருஷம் மட்டும் எப்படி? அதுல என்ன கஷ்டம் உங்களுக்கு? என்ன கஷ்டம்? வருஷமெல்லாம் ஊரு சுத்த இயலுமா? ஊர் சுத்தம் போறீங்களா? கடைசி நேரத்துல ஊட்டி ஊட்டியில போய் 1 வருஷம் உட்கார்ந்து இருந்தோம். கொடைக்கானல்ல போய் 6 மாசம் உட்கார்ந்து இருந்தோம். நாங்க அங்க ஊட்டியில அரசு அலுவலகத்தை நடத்திக்கிட்டோம். தமிழக முதல்வர் மானம் கட்ட போயிடுவோம். இந்த 4 ஆண்டு நலத்திட்டங்கள் மக்களிடையே போய் சேருதா சேரலையான்னு பார்க்கறதுக்காக தொகுதி தூரம் போறேன்னாரு. ஏன்பா 4 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ குத்து விட்டுக்கிற, அது போய் சேர்ந்தான்னு இப்போ கேட்டால் எடுத்து போனவனுக்கும் ஞாபகம் இருக்காது, வாங்கி தரணுக்கும் ஞாபகம் இருக்காது. இது என்னது இது? சொல்லு, நியாயமா இருக்கல? என்ன நியாயம் இல்லை? என்னங்க நியாயம் இல்லை? 4 வருஷம் ஆட்சி முடியறதுக்கு இன்னும் 6 மாசம் இருந்துட்டு போகுது. இருந்துட்டு போகுது. ஏங்க நாங்க நல்லது செஞ்சா மக்கள் எங்களுக்கு வாக்களிக்கட்டும், நாங்க நல்லது செய்யலைன்னா மக்கள் எங்களுக்கு வாக்களிக்க வேண்டாம். மக்களாச்சு நாங்களாச்சு, நீங்க ஒன்றும் எங்களுக்கு வக்காலத்து வாங்க வேண்டாம். இவன் ஒரு 5 வருஷம் கழிச்சு நான் 2020 ஒன்று குத்துனே வந்துதா அப்படின்னு ஃபோன் பண்ணி கேட்டால் இதுக்கு என்ன பதில் சொல்கிறது? நம்ம கொடுத்துட்டு ஒரு 10 நாளில் ஃபோன் பண்ணியப்பா வந்தாப்பா இந்த மாதிரி சுப்பிரமணியம் கொடுத்தா, ராமசாமி கிட்ட கொடுத்தேன். ஐயோ ராமசாமி கிட்டா கொடுத்தா, அந்த ஆள் திருடனாச்சு, அவர்கிட்ட கொடுத்தேன். சரி இரு, நான் வேறு யாராவது ராமசாமி கிட்ட பிடிங்கி கொடுக்க சொல்கிறேன். அப்படி தானே நடக்கும். சரி, இப்போ என்னாச்சு? 4 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ திட்டம் போட்டிங்களா, அது போய் சேர்ந்தா இல்லையானா ஆட்சி முடிகிறப்போ போய் கேட்குறீங்களா? நீங்கள் அங்கே போய் கேட்டுட்டு ரிட்டர்ன் வரதுக்குள்ளே இங்கே ஆட்சி முடிஞ்சிடும். அப்படியா? இது அப்படியா? நேரத்துக்கு கோமாளம் இந்த மாதிரி அப்படியா கேட்பீங்க? ஓகே, நன்றி.